ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீ பார்க்காட்ட என்ன, நான் உன்னை பார்க்குறேன். இதில் ஆச்சரியம் என்னென்னா, பெரியவா அன்னைக்கு ஒரே ஒரு தடவை கடாட்சிது தான் அவளை. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட அன்னைக்கு பேசலை. உத்தமமான குருவானவர் தன்னோட சிஷ்யர்களை மட்டும் இல்லை, சாமான்யமாக அவளுடைய திருஷ்டியில் படுற வஸ்துக்கள் அனைத்தையும் தன்னோட கண்களால் கடாட்சிப்பது. அந்த கடாட்சத்தை உள்வாங்கி கொள்கிற பக்குவம் நமக்கு இருக்கோ இல்லையோ, அந்த கடாட்சமே தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். மீன் தன் குஞ்சுகளை எப்படி பார்வையாலேயே ரட்சிக்கிறத, அது மாதிரி மகான்களோட திருஷ்டி. அதனால தான் நம்ம குழந்தைகளை மகான்களின் சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறது. அந்த குழந்தைகளுக்கு மகான் யாருன்னு புரிந்து கொள்கிற பக்குவம் இருக்கோ இல்லையோ, அவ மேலே இருக்கிற அந்த சூழ்ந்திருக்கிற அந்த தோஷங்களை நிவர்த்திக்கிற சக்தி அந்த திருஷ்டிக்கு உண்டு. பெரியவா கிட்ட ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு பெண் அவளுடைய புருஷனுக்கோ கடவுள், மகான்கள், கோவில் இப்படி எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கா. ஆனால் மகான்கள் எல்லாருமே நம்ம போல சாதாரண மனுஷா தானே அப்படின்னு ஒரு பேதமாக உண்டு. ஒரு முறை அந்த அம்மாவோட வற்புறுத்தலின் பேரில் பெரியவாளை தரிசனம் பண்ண ஒப்புக்கிறார். ஆனால் அவர் போட்ட நிபந்தனை என்னன்னா, நான் அங்கே வருவேன், ஆனால் பேண்ட் ஷர்ட் தான் போட்டுப்பேன், பஞ்சகச்சம் விபூதி இதெல்லாம் எதுவும் கிடையாது, அவரை நமஸ்காரம் பண்ண மாட்டேன், உனக்காக வரேன், ஆனால் அவரை பார்க்க மாட்டேன், தள்ளி தான் நிற்பேன். பாவம் அந்த அம்மா நொந்து போயிட்டா. சரின்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிறா, போகிறா. அவர் காலில் போட்டிருந்த ஷூவை கூட கழட்டலை. அந்த அம்மா மானசீகமாக பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா, கணவருக்கு நல்ல புத்தி வரணுமே அப்படின்னு. நம்ம பெரியவா சாட்சாத் காமாட்சி தாயார், நீ பார்க்காட்ட என்ன, நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மேனாக்குள்ளே இருந்து லேசாக எட்டி பார்க்குறா அந்த மனுஷனை. அவ்வளோதான். கொஞ்ச நாள் கழித்து கணவர், வாயேன் போய் மடத்தில் சுவாமிஜியை பார்த்துட்டு வருவோம், சாதாரண வேஷ்டி சட்டை, லேசான விபூதி, இந்த மாதிரி கொஞ்ச நாள் கழித்து அடிக்கடி வர ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் பஞ்சகச்சம், குடுமி இந்த மாதிரி வச்சுக்க ஆரம்பிக்கிறா. நான் இன்னும் நாட்கள் போக போக அந்த அம்மாவை விட பெரியவா மேலே பித்தா போயிட்டார். அவர் வேலையை விட்டுட்டார். பெரியவா படத்தை வச்சுட்டு சதா பஜனை தியானம் அப்படின்னு பரம பக்தராக மாறிட்டார். இதில் என்ன ஆச்சரியம்னா, பெரியவா இன்னைக்கு ஒரே ஒரு தடவை தான் அவரை கடாட்சிச்சது. அப்புறம் ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட பேசலை. மகான்களோட திருஷ்டி பிரபாவத்தை இப்படி நாம் சொல்லிகிட்டே போகலாம். அவ இருந்த அந்த சன்னிதானத்துக்கே அவ்வளவு வைப்ரேஷன் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, அவ்வளவு சக்தி இருக்குன்னா நாம் ஏன் அந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடாது? போகணும், கண்டிப்பாக போகணும். இந்த மாதிரி நாமளும் பதிவுகளை தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும், அதை ஷேர் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்குமே இது அனுபவம் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.